இப்ராஹிம் அவர்களுடைய இன்றைய வரவு அல்லது அவருடைய புதுமையான செயல்கள் தான் இன்று உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றன. குறிப்பாக 1988 பிறந்த இப்ராஹிம் அவர்கள் அவர் பிறந்த நாட்டிலே இன்று எல்லோராலும் பார்க்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். பல்கலைக்கழகத்தில் புவியியல் துறை சார்ந்து பட்டத்தை முடித்த அவர் மாணவர் அமைப்புகளின் தலைவராகவும் செயற்பட்டிருக்கின்றார். சுறுசுறுப்பாக இயங்கி வந்த இப்ராஹிம் அவர்கள் நாளடைவிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மாணவர் பிரிவினுடைய தலைவராகவும் இருந்திருக்கின்றார். தலைவராக இருந்தது மட்டுமல்லாது மார்க்சிச தேசிய மாணவர் சங்கத்தின் பிரதிநிதியாக புர்கினா பாசோவின் நாட்டிலே பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது இன்று ஆப்பிரிக்க நாடுகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்நிய சக்திகளை இன்று ஒட்டுமொத்தமாக மிரள வைத்திருக்கின்றார் இப்ராஹிம் அவர்கள். உலகத்திலே பலவேறுபட்ட அடிமைத்தனங்களில் ஆப்பிரிக்க நாடு இன்று மீள முடியாமல் இருக்கின்ற போது இப்ராஹிமின் வருகை என்பது ஒட்டுமொத்த உலகத்தையே புரட்டி போட்டி இருக்கின்றது. குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இன்று ஆப்பிரிக்க நாடுகளில் சுரண்டல்களை செய்தன. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் குறிப்பாக பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்றவை எல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் அதிகளவான வளங்களை எடுத்து வந்த சூழ்நிலையில் இப்ராஹிமின் வரவு என்பது எல்லோரையும் மிரள வைத்திருக்கின்றது, ஒரு கணம் சிந்திக்க வைத்திருக்கின்றது. இப்ராஹிமினுடைய உரைகள் கூட அவருடைய வயது வெறும் சிறு வயதிலே அவர் தன்னுடைய நாட்டுக்காக இன்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி பல விடயங்கள் என்று பேசப்படுகின்றன. ஒட்டுமொத்த உலகமும் சமூக வலைத்தளங்களும் இப்ராஹிமை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கின்றன. அவர் தொடர்பான பல விடயங்கள் இன்று உலகை மிரட்டி கொண்டிருக்கின்றன. ஆப்பிரிக்காவின் புதிய நம்பிக்கை ஒளிக்கீற்று என்று இன்று இப்ராஹிமை எல்லோரும் குறிப்பிடுகின்றார்கள். உலகிலேயே மிக இளம் வயதான ஒருவர் நாட்டை வழிநடத்தும் முதல் சந்தர்ப்பமாக இப்ராஹிம் அவர்கள் இருக்கின்றார். அது ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி என்று இன்று ஆப்பிரிக்க தேசங்கள் இன்று விழித்துக் கொண்டிருக்கின்றன. மேற்கு நாடுகளின் சுரண்டல்களுக்கு ஆளாகிய ஆப்பிரிக்க நாடுகள் உலகம் கையேந்துகின்ற ஒரு நிலையில் இன்று ஆப்பிரிக்கா வந்திருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் ஆப்பிரிக்க நாடுகள் உலகிடம் கையேந்தின. இன்று இப்ராஹிமினுடைய வரவு என்பது உலகம் இன்று ஆப்பிரிக்காவிடம் கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறாரா இப்ராஹிம் என்கின்ற கேள்விதான் எழுகின்றது.